Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல வந்து Android tips and tricks பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. சோ நீங்க லைக் பண்றது மூலமா இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகலாம். சோ பர்சனலா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த டிப்ஸ் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ப்ரைவசியாக வந்து மெசேஜ் அனுப்பணும்னு நினைப்பீங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் லவ்வராக இருக்கலாம், யாருக்கு வேணா இருக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மெசேஜை வந்து ஒரு லிங்காக நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு விட முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுளுக்கு போய்க்கங்க. உங்களோட கூகுளில் போயிட்டு ப்ரைவேட் நோட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா first.com வரும். ஸோ நியூ நோட்டுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து மெசேஜை டைப் பண்ணி கீழே வந்து கிரியேட் நோட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்காக வந்து கன்வெர்ட் ஆகிரும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கு அமுச்சு விடணும்னு நினச்சிங்களோ அவங்கள்ட்ட வந்து பேஸ்ட் பண்ணி அமுச்சு விட்டிங்கன்னா அவங்க வந்து அதை ஒரு தடவை தான் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தாங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். இதனால் வந்து அவங்க வீட்டில் யாராச்சும் வந்து பார்த்தாலுமே அது வந்து ஒரு லிங்காக தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவுமே ஒரு சேஃபானது தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே செகண்ட் டிப்ஸ்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஆப்பை ஷேர் பண்ணுறோம், ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் ஏற்றுவோம். ஸோ இங்கே வந்து இன்டர்நெட்டே இல்லாமல் உங்களால் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் ஒரு ஆப்பை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ப்ளே ஸ்டோருக்கு போய்க்காங்க. உங்களோட ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறமேட்டு ரைட் சைடில் உங்களோட லோகோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே இருக்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சென்டுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சென்டு கொடுத்து நீங்கள் வந்து என்ன ஆப்ஸை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து ரிசீட் கொடுத்தாங்கன்னா இங்கே அது மாதிரி ஒரு லோகோ வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டே இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோக்கு பின்னாடி என்ன வேணால் பேக்ரவுண்ட் வச்சுக்க முடியும். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புமே இல்லாமல் நீங்கள் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுளுக்கு போய்க்காங்க. ஸோ கூகுளுக்கு போனதுக்கப்புறமேட்டு சர்ச்சில் பிஎஃப்பி மேக்கர் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு .com ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு அலோ கேட்கும். ஸோ நீங்கள் அலோ கொடுத்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து நிறையா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வரும். ஸோ அதில் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களால் வச்சுக்க முடியும். ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் வந்து டிபி வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 4வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து இப்போ பப்ஜி விளாட்றீங்கன்னா எனிமி எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எனிமி இருக்கிற இடத்த ரொம்பவே ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செட்டிங்ஸ்க்கு போய்க்காங்க. ஸோ செட்டிங்ஸ் போனதுக்கப்புறமேட்டு அசசிபிலிட்டின்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் அசசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க வந்து மேக்னிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே இருக்க போய்ட்டு நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்க்ரீனை வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஜூம் பண்ணி காமிக்கும். ஸோ இது எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பப்ஜி விளாடும் போது எனிமி இருக்க இடத்த நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ லாஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து யூடியூப்ஸில் சாங் கேட்போம். நம்ம ஏதாச்சும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ ஃபோனில் பாட்டு ஒரு சைடு ஓடிட்டு இருக்கும், நம்ம பாட்டுக்குள்ள ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் ஏற்றுனீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும் யூடியூப்பில் பாட்டு ஓடிட்டு இருக்கும்போதோ. ஸோ அந்த ஆப் நேம் என்னென்னு பார்த்தோம்னா பிளாக் ஸ்க்ரீன் ப்ளே வீடியோ. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டு உள்ளே இருக்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மிஷன் ரெக்வெஸ்ட் கேட்கும். ஸோ அதை வந்து ஓகே கொடுத்துங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமேட்டு ஸோ உங்களுக்கு வந்து எனேபிள் பிளாக் ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பூட்டு மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து யூடியூப்பில் போய்ட்டு ஒரு பாட்டு கேட்கும்போது அந்த பூட்டை அமுத்திட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்பயும் போல் நார்மலாக உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பிளாக் ஆகிரும். இதனால் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரியுமே கொஞ்சம் சேவ் ஆகும்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த 5 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.